ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷிவாமி கார்னர். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது ரொம்ப ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ரியல்மி 15 ப்ரோட அன்பாக்சிங் அண்ட் ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணோடனே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ அப்படியே இந்த பாக்ஸை எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ரியல்மி ஃபோன் இருக்குது. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்கி பர்பிள் அப்படின்ற ஒரு கலர் தான். இதை தாண்டி நிறைய கலர் இருக்குது, ஒரு 2 கலர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபோனை எடுத்து பார்ப்போம். இந்த ஃபோன் ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கலருமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இதில் நிறையவே எக்ஸ்ட்ரா ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னன்றத நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனோட ஃபீச்சர்ஸ் கேமரா பற்றி சொல்லணுன்னா, இதில் உங்களுக்கு 50 MP சோனி ஓஐஎஸ் கேமரா வரும். அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சார்ஜர் பற்றி பார்க்கலாம். ஸோ சார்ஜர் பார்த்திங்கன்னா ஒரு 7000 mAh பேட்ரியும் 80 watts அல்ட்ரா சார்ஜும் இருக்குது. அண்ட் இப்போ இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எனக்கு இது என்ன ஸ்டிக்கர்னு தெரில, ஸோ மன்னிச்சோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு மேனுவல் அண்ட் இந்த ஃபோனுக்கு ப்ரொடெக்ட் கார்டு இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா சிம் இன்ஜெக்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் இந்த பாக்ஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வேறு என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதோட டிஸ்பிளே 144 Hz 4D கர்வ் ஆல்மட் டிஸ்பிளே தந்திருக்காங்க. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 4 5G சிப்செட் இருக்குது இதில். ஸோ இதில் நிறையவே ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது இதில் ஏஐ ஜீனின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நம்மளோட ஃபோட்டோஸ் எல்லாம் நம்ம கேட்குற மாதிரி எடிட்லாம் பண்ணி தரோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படி இருக்குன்றத நம்ம பார்ப்போம். அண்ட் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இந்த இதுலேயே உங்களுக்கு சார்ஜர் அடாப்டர் வந்துடுது. அண்ட் பேக் டு த டாபிக், இந்த ஏஐ ஜீனியை வச்சு உங்கள் ஃபோட்டோவில் நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். அண்ட் எதாவது இரேஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அண்ட் எடிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையவே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதிலெல்லாம் நம்ம என்ன பண்ணலான்றத நம்ம வேணால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம தனியாகவே கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ இந்த ஏஐக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீடியோவில் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு இந்த ஃபோனை ஃபுல்லாக செட் பண்ணி முடிச்சுக்கலாம். அண்ட் நவ் இப்போ நான் எங்கள் வீட்டில் இருக்க ஒரு நார்மல் இயரிங் எடுத்திருக்கேன். அண்ட் அந்த ஏஐ ஜீனிக்கிட்ட சொன்னேன், இதை யாரோ போட்டிருக்க மாதிரி எடிட் பண்ணித்தான்னு. அண்ட் see how it made. ஸோ இது ஒரு அமேசிங் ஃபீச்சர் தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த மாதிரி டீட்டெயில் ரிவ்யூ வேணுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.